வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 1ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் 3 மாறிகளில் அமைந்த ஒருங்கமைவு நேரிய சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும். என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஒரு 3 தொகுப்பு இருக்கு. ஒவ்வொன்றிலையும் 3 சமன்பாடு இருக்கு. அந்த 3 சமன்பாடுல என்ன இருக்குன்னா XYZ இருக்கு. இதை தீர்த்து நம்ம XYZோட மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல் சமன்பாட்டு தொகுப்பை நம்ம எடுத்து எழுதிட்டோம். முதல் இது 1 2 3 எழுதிட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, முதல் 2 சமன்பாட்டை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு மாறியை நம்ம நீக்கணும். அதுக்கு அடுத்தது 2ஐயும் 3 எடுத்துக்கலாம். அப்படி இல்லை 1ஐயும் 3 எடுத்துக்கிட்டு நம்ம முதல்ல எதை நீக்கணுமோ அதையே நீக்கணும். இப்படி நீக்கணும்னா நம்ம ஈஸியா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ பாருங்க, முதல் 2 சமன்பாட்டு நம்ம ஒய்யை நீக்கிடலாமா? பாருங்க, இங்க ஒய்யோட கெழு 1, இங்க ஒய்யோட கெழு 1. ஈஸியா நம்ம நீக்கலாம். இந்த 1வது சமன்பாடு எடுத்து அப்படியே எழுதுங்க. 1வது சமன்பாடு என்ன இருக்கு? x பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5. 2வது சமன்பாட்டை அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? 2x மைனஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 9. இப்போ பாருங்க, இந்த பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் தானாவே கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு எக்ஸ், இங்க 2x கூட்டினா 3x, இங்க ஒரு இசட் முன்னால மேல 1 இருக்கு. ஒரு இசட் பிளஸ் ஒரு இசட் கூட்டினா 2z. இங்க 5 9 கூட்டினா 14. இது வந்து 4வது சமன்பாடு. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சமன்பாடு 1 2 எடுத்து y எண்ணிக்கணும் இல்லையா? இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, 1 3 எடுத்தாலும் சரி, 2 3 எடுத்தாலும் சரி, ஆனா 3 கண்டிப்பா எடுக்கணும். நம்ம 1 3 எடுத்துக்கலாமா? 1 3 எடுத்து y எண்ணிக்கணும். இங்க y யோட கெழு 2 இருக்கு. இங்க என்ன இருக்கணும்? 2 வரணும். சைனை பார்க்க வேண்டாம், குறியை பார்க்க வேண்டாம். சரியா? 2 அங்க வந்தா போதும். இப்போ பாருங்க, அப்போ முதல் சமன்பாட்டை நம்ம 2 கொண்டு பெருக்க போறோம். பெருக்கலாமா? 2 கொண்டு பெருக்குனா 2x பிளஸ் 2y பிளஸ் 2z. பாருங்க, 2x பிளஸ் 2y பிளஸ் 2z ஈக்குவல் இது 2 கொண்டு பெருங்க என்ன வந்துடும்? 10ன்னு வந்துடும். இந்த 3வது சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. எந்த மாற்றமும் இல்லை. 3வது சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. என்ன இருக்கு? x மைனஸ் 2y பிளஸ் 3z ஈக்குவல் டு 16. சரியா? இப்போ பாருங்க, பிளஸ் 2y மைனஸ் 2y தானாவே கேன்சல் ஆயிரும். இங்க 2x, இங்க ஒரு x கூட்டினா 3x, இங்க 2z, இங்க ஒரு 3z கூட்டினா 5z ஈக்குவல் டு 10ஐயும் 14ஐயும் கூட்டினோம்னா 26. என்ன நம்ம சமன்பாடு 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, என்ன செஞ்சிட்டோம்? 3 மாறிகளில் அமைந்த சமன்பாட்டு தொகுப்பு நமக்கு 2 மாறியா மாறிச்சு. xz xz. இப்போ இது 2ஐ தீர்த்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு மதிப்பு கிடைக்கும். அப்போ பாருங்க, இந்த 4வது சமன்பாடு எடுத்து அப்படியே எழுதுங்க. எந்த மாற்றம் செய்ய வேண்டாம், அப்படியே எழுதுங்க. 4வது சமன்பாடு எடுத்து அப்படியே எழுதுறோம். 3x பிளஸ் 2z ஈக்குவல் டு 14. ஏன்னா இங்கேயும் 3x இங்கேயும் 3 தானா கேன்சல் ஆகும். ஆனால் இந்த இடத்துல தானா கேன்சல் ஆகாது. நம்ம என்ன செய்ய? குறியை மாற்றணும். குறியை மாற்றினா தான் கேன்சல் ஆகும். இது பிளஸ் 3x இங்க மைனஸ், பிளஸ் 2z மைனஸ், பிளஸ் 14 மைனஸ், எல்லாம் எதிர் எதிர்க்குறியை நம்ம மாற்றணும். இப்போ பாருங்க, பிளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல். நம்ம மாற்றின குறியை தான் பார்க்கணும். இப்போ பாருங்க, 5z மைனஸ் 2z. 5zல 2z கழிச்சிட்டோம்னா 3z ஈக்குவல் டு 26 மைனஸ் 14. 26ல 14 கழிச்சா என்ன வரும்? 12. சரியா? அப்போ பாருங்க, z ஈக்குவல் டு 12. இந்த 3 இங்க வந்தா வகுத்துல மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 4 3 12. அப்ப நமக்கு இசட்டோட மதிப்பு கிடைச்சிருச்சு. என்ன? 4. ஒரு மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இசட்டை கொண்டு போய் எங்க பிரதியிடலாம்? 4வது சமன்பாட்டில் பிரதிட்டாலும் சரி, இந்த 5வது சமன்பாட்டில் பிரதிட்டாலும் சரி, நமக்கு எக்ஸோட மதிப்பு கிடைச்சிடும். பாருங்க, இசட் ஈக்குவல் டு 4 என சமன்பாடு 4ல் பிரதியிட 4வது சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போறோம். பிரதியிடலாமா? பாருங்க, இங்க இருக்கு பாருங்க 4வது சமன்பாடு. இதுல 3x அப்படியே வந்துடும், பிளஸ் 2 அப்படியே வந்து இசட்டுக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 14. இப்போ பாருங்க, 3x பிளஸ் 2 ஈக்குவல் டு 14. 3x ஈக்குவல் டு 14. இது வந்து பிளஸ் 8, இங்க வந்தா மைனஸ் 8ஆ மாறும். அப்ப x ஈக்குவல் டு இந்த 3x கூட பெருக்கல் வச்சு இங்க வந்தா வகுத்தலா மாறும். 14ல 8 கழிச்சோம்னா 6. இதை கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 2 3 6. அப்ப x ஈக்குவல் டு 2. எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம எக்ஸோட மதிப்பையும்
இசட்டோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 மதிப்புகளையும் கொண்டு போய் 1வது சமன்பாட்டில் பிரதினா நமக்கு ஒய்யோட மதிப்பு கிடைச்சிடும். பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 2 இசட் ஈக்குவல் டு 4 என சமன்பாடு 1ல் பிரதியிட. இங்க இருக்க 1வது சமன்பாடு பாருங்க எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக 2 பிளஸ் ஒய் தான் கண்டுபிடிக்க போறோம், அப்படியே வந்துடும். பிளஸ் இசட் இருக்கா, இசட்டுக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு இந்த 5 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க ஒய் 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6 ஈக்குவல் டு 5. இப்போ பாருங்க y ஈக்குவல் டு 5, இது பிளஸ் 6, இங்க வந்தா மைனஸ் 6. அப்போ y ஈக்குவல் டு 5 மைனஸ் 6 வேற வேற குறி, அப்ப கழிக்கணும். 6ல 5 கழிச்சா 1, பெரிய நம்பருக்கு மைனஸ் மைனஸ் 1. நமக்கு தேவையான எல்லா மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். தீர்வுகள் எழுதிடலாமா? therefore தீர்வுகள் என்ன அப்படின்னா பாருங்க எக்ஸோட மதிப்பு 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்யோட மதிப்பு -1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இசட்டோட மதிப்பு 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் என்னது நமக்கு தேவையான தீர்வுகள். இதுல முதல் இதை முடிச்சிட்டோம். அப்படியே 2வது ஆரம்பிக்கலாமா? பாருங்க 2வது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பாருங்க 1/x மைனஸ் 2/y பிளஸ் 4 ஈக்குவல் 0, 1/y மைனஸ் 1/z பிளஸ் 1 ஈக்குவல் 0, 2/z பிளஸ் 3/x ஈக்குவல் டு 14. இதை தீர்க்கணும். இப்போ பாருங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே பகுதியில் இருக்கு. பகுதியில் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பிரதியிடல் முறையை நம்ம இது பண்ண போறோம். என்ன செய்ய போறோம் அப்படின்னா 1/x ஈக்குவல் டு ஏ, 1/y ஈக்குவல் டு பி, 1/z ஈக்குவல் டு சி என்க. வேற மாதிரி நம்ம மாற்றி எடுக்க போறோம். மாற்றி எடுத்தா நம்ம ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சோம். பாருங்க இப்போ 1/x 1/xக்கு பதிலாக ஏ மைனஸ் 2னா என்ன அர்த்தம்னா ஓ2 2ன்னு அர்த்தம். அப்ப இந்த 2 அப்படியே வரும். 1/y 1/yக்கு பதிலாக பி ஈக்குவல் டு இது பிளஸ் 4 வலது பக்கம் கொண்டு போயிருங்க மைனஸ் 4 மாறிடும். இது சமன்பாடு 1. அடுத்தது இங்க பாருங்க 1/y 1/yனா பி மைனஸ் 1/zனா அதுக்கு பதிலாக என்ன மாத்திரம் சி ஈக்குவல் டு இது பிளஸ் 1 வலது பக்கம் நகர்த்திடுங்க -1. இது 2வது சமன்பாடு. அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க 2னா என்ன அர்த்தம்னா இந்த பெருக்கல்ல 1 இருக்குன்னு அர்த்தம். 2 1 2 அர்த்தம். அப்ப இந்த 2 அப்படியே வந்துடும். 1/z 1/zக்கு பதிலாக சி பிளஸ் 3னா என்ன அர்த்தம்னா 3 பெருக்கல் 1ன்னு அர்த்தம். இந்த 3 அப்படியே வந்துடும். 1/xக்கு பதிலாக ஏ ஈக்குவல் டு 14. இதை கொஞ்சம் மாற்றி எழுதுமா? ஏ உறுப்பு முதல்ல எழுதுவோம். 3a பிளஸ் 2c ஈக்குவல் டு 14. இதான் என்னது 3வது சமன்பாடு. இப்ப பாருங்க இந்த 3 சமன்பாடுகளை தீர்த்து நம்ம ஏபிசி மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து தான் நம்ம எதை கண்டுபிடிக்க முடியும்? XYZ கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க இந்த 1வது சமன்பாடு 2வது சமன்பாடுல இருந்து நம்ம b நீக்க போறோம். b நீக்கினா ஏவும் சியும் வரும். இங்க ஏவும் சி இருக்கு. சரியா? எதை நீக்க போறோம்? முதல் 2 சமன்பாட்டுல இருந்து நம்ம b நீக்க போறோம். அப்போ இந்த இடத்துல 1வது சமன்பாடு எந்த பிரச்சனை இல்லை, எடுத்து எழுதுங்க. ஏன்னா இங்க b இருக்கு, இங்கதான் என்ன செய்யணும்? 2 கொண்டு பெருக்கணும். ஏன்னா இங்க 1 இருக்கு. அப்ப பாருங்க முதல் சமன்பாடு a மைனஸ் 2b ஈக்குவல் டு -4. பியோட கெழு நமக்கு 2 வேணும். ஏன்னா இங்க 2 குறியை பார்க்க வேண்டாம். சரியா? குறியை கடைசியில பார்த்துக்கலாம். 2 இருக்கு, இங்க 2 வேணும். அதனால 2வது சமன்பாட்டை நம்ம எதை கொண்டு பெருக்க போறோம்? 2 கொண்டு பெருங்க. இங்க ஒரு பி இருக்கு, 2 கொண்டு பெருக்குனா 2b. இங்க மைனஸ் சி இருக்கு, 2 கொண்டு பெருக்குனா -2c ஈக்குவல் டு -1 இருக்கு, நம்ம 2 கொண்டு பெருக்க அப்ப என்ன வரும்? -2. இப்ப பாருங்க நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், தானாவே கேன்சல் ஆகும். -2b பிளஸ் 2b கேன்சல் ஆயிரும். இந்த ஏ அப்படியே வந்துடும். இங்க -2c அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு -4 -2 ஒரே குறி கூட்டினா 6. என்ன 6? -6. இது வந்து சமன்பாடு 4ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க இப்ப என்ன செய்ய போறோம்? 3வது சமன்பாடு பாருங்க ஏ இருக்கு சி இருக்கு, இங்கே ஏ இருக்கு சி இருக்கு. அப்ப பாருங்க ஈஸியா இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பாருங்க இந்த 3வது சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. 3வது சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. 3a பிளஸ் 2c ஈக்குவல் டு 14. இந்த 4வது சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. என்ன இருக்கு பாருங்க? a மைனஸ் 2c ஈக்குவல் டு -6. இப்ப பாருங்க தானாவே கேன்சல் ஆயிருமா? பிளஸ் 2c மைனஸ் 2c தானா கேன்சல் ஆயிரும். 3a பிளஸ் 1a 3a பிளஸ் 1a அப்ப என்ன வரும்? 4a ஈக்குவல் டு 14ல 6 கழிச்சோம்னா 8. அப்ப a ஈக்குவல் டு
8. இந்த 4 இங்க வந்தா வகுத்தல மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 4 4 இருந்தாங்க 8. அப்ப A ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? 2ன்னு நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்ப இந்த ஏவ கொண்டு போய் எங்க பிரதியிடலாம்? 4ல பிரதியிட்டாலும் சரி, அப்படி இல்லன்னா இந்த இதுல 3ல பிரதியிட்டாலும் சரி. ஏல பிரதியிடலாம் பாருங்க. A ஈக்குவல் டு 2 என சமன்பாடு 4ல் பிரதியிட. 4வது சமன்பாட்டுல நம்ம பிரதியிட போறோம். பிரதியிடலாமா? இங்க இருக்கு பாருங்க. A. Aக்கு பதிலா என்ன மாத்த போறோம்? 2. இந்த -2C அப்படியே தான் வரும். -6 அப்படியே தான் வரும். இப்ப பாருங்க. -2C ஈக்குவல் டு -6 இது +2 இங்க வந்தா -2. அப்ப C ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க -2 C பெருக்கல். அப்ப -2 இங்க வந்தா வகுத்தலா மாறும். பிளஸ்ல மாறும்னு சொல்லக்கூடாது. சரியா? பெருக்கல் இருக்கு. அப்படியே தான் இங்க வந்து வகுத்தலா மாறும். இது ரெண்டும் பாருங்க ஒரே குறி. கூட்டுவோம். கூட்டினா 8. என்ன 8? -8. இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல். 1 2 2 4 2 8. அப்ப C ஈக்குவல் டு 4. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? A கண்டுபிடிச்சிட்டோம், C கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் என்ன வேணும்? B வேணும். அப்ப பாருங்க இதுல எந்த மதிப்பை C யை கொண்டு இங்க பிரதியிட்டோம்னா நமக்கு B கிடைச்சிரும். அப்போ C ஈக்குவல் டு 4 என எதுல பிரதியிட போறோம்? 2வது சமன்பாட்டுல பிரதியிட போறோம். 2ல் பிரதியிட. 2ல் பிரதியிட. இங்க இருக்கு பாருங்க. 2வது சமன்பாடு B minus C equal to -1. B minus C. B அப்படியே வந்துரும். மைனஸ் அப்படியே வந்து C. Cக்கு பதிலா 4 ஈக்குவல் டு -1. பாருங்க. இதுல Cக்கு பதிலா மட்டும் மதிப்பு பிரதிட்டு இருக்கோம். அப்போ B ஈக்குவல் டு -1. இது -4 இங்க வந்தா +4. அப்ப B ஈக்குவல் டு 4ல 1 கழிச்சா 3 +3. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ABC மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நமக்கு என்ன மதிப்புகள் வேணும்? X, Y, Z ஓட மதிப்புகள் வேணும். நம்ம இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம் பாருங்க. என்ன செஞ்சிருக்கோம் நம்ம? 1/X ஏனோ 1/Y Bனோ 1/Z Cன்னு எடுத்திருக்கோம். இப்ப இந்த ABC மதிப்புகளை கொண்டு இங்க பிரதியிட்டோம்னா நமக்கு தேவையான X ஓட மதிப்பு கிடைச்சிடும். இப்ப பாருங்க 1/X A பாருங்க. A ஓட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. சரியா? 2. இப்ப பாருங்க 1 ஈக்குவல் டு 2 X இங்க வகுத்துல இருக்கு. இங்க வந்தா பெருக்கலா மாறும். 1 நமக்கு X தான் வேணும். 2X பெருக்கல் இருக்கு. அப்ப 2 இங்க வந்தா வகுத்துல மாறும் ஈக்குவல் டு X. சரியா? பாருங்க X ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மாத்தி எழுதிக்கலாமா? சைடு மாத்திங்க. X ஈக்குவல் டு 1/2. இதே மாதிரி இங்க வாங்க. 1/Y ஈக்குவல் டு B. B ஓட மதிப்பு பாருங்க. இங்க இருக்கா? என்னது? 3. B ஓட மதிப்பு 3. 1 ஈக்குவல் டு 3. இந்த Y வகுத்துல இருக்கு. இங்க வந்தா பெருக்கலா மாறும். 1/3Y பெருக்கல் இருக்கு. நமக்கு என்ன வேணும்? Y தான் வேணும். அப்ப 3 இங்க வந்தா பெருக்கலா மாறும் ஈக்குவல் டு Y. 1/3 ஈக்குவல் டு Yனாலும் Y ஈக்குவல் டு 1/3னாலும் ரெண்டும் ஒன்று. சைடை மாத்தி எழுதியாச்சு. அதுக்கடுத்து இங்க வாங்க. 1/Z ஈக்குவல் டு C. Cயோட மதிப்பு பாருங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. அப்போ 1 ஈக்குவல் டு 4. Z வகுத்துல இருக்கு. இங்க போனா பெருக்கலா மாறும். நமக்கு Z தானே வேணும். அப்போ 1/4 Z பெருக்கல் இருக்கு. அப்ப 4 இங்க வந்தா வகுத்துல மாறும் ஈக்குவல் டு Z. அப்படியே மாத்தி எழுதிங்க. Z ஈக்குவல் டு 1/4. சரியா? பாருங்க நமக்கு தேவையான தீர்வுகள் எல்லாம் கிடைச்சிச்சு. therefore தீர்வுகள் என்ன தீர்வுகள் வந்திருக்கு பாருங்க. X ஈக்குவல் டு 1/2, Y ஈக்குவல் டு 1/3, Z ஈக்குவல் டு 1/4. இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வுகள். எதை நம்ம முடிச்சிட்டோம்? 2வது இதை முடிச்சிட்டோம் இல்லையா? இன்னும் 3வது இருக்கு. இருங்க நான் அப்படியே பேப்பர் எடுத்துக்கிறேன். 3வது இது அப்படியே ஆரம்பிச்சிடலாம். பாருங்க 3வது இது. இதை நம்ம தீர்த்து X, Y, Z ஓட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல பாருங்க எப்படி இருக்குன்னா 1 2 3 4 பகுதிகள் இருக்கு. தனித்தனியா இருக்கு. இதை சமப்படுத்தி நம்ம ஒரு 3 சமன்பாட்டை உருவாக்கணும். முதல்ல பாருங்க இது 2 எடுத்துக்கலாமா? இந்த 2 பகுதியை எடுக்க போறோம். என்ன இருக்கு? X + 20 ஈக்குவல் டு 3Y/2 + 10. இந்த முதல் 2 பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ X இது பிளஸ்ல இருக்கா? இடது போடும் மைனஸா மாறும். -3Y/2 ஈக்குவல் டு 10 இருக்கு. இது +20 இங்க ஒண்ணுதான் -20 மாறும். இப்போ இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுங்க. பெருக்குங்க. 2 2 பகுதியை பெருக்கியாச்சு. X 2 பெருக்கினா 2X
மைனஸ் 1ஐயும் 3yையும் பெருக்குனா 3y ஈக்குவல் டு 10 மைனஸ் 20 வேற வேற குறி கழிப்போம். இப்போ 20ல் 10 கழிச்சா 10 பெரிய நம்பர் மைனஸ் இருக்கு அதனால மைனஸ் 10. இந்த இடத்துல பாருங்க 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் இந்த 2 இங்க வகுத்தல் இங்க வந்தா பெருக்கலாம் மாறுமா அப்போ 10 பெருக்கல் 2 அப்போ 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 2 20. இதான் என்னது முதல் சமன்பாடு. முதல் சமன்பாட்டை உருவாக்கிட்டோம். இப்போ ரெண்டாவது சமன்பாடு உருவாக்க போறோம். ரெண்டாவது சமன்பாடு பாருங்க எதை எடுத்துக்கலாம்? இந்த ரெண்டாவது பகுதியும் மூணாவது பகுதியும் எடுக்க போறோம். எடுத்துக்கலாமா? என்ன இருக்கு பாருங்க 3y/2 பிளஸ் 10 ஈக்குவல் டு 2z பிளஸ் 5. பாருங்க இந்த ரெண்டு பகுதிகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்போ பாருங்க இந்த இடத்துல என்ன ஆக போகுது 3y/2 இது பிளஸ்ல இருக்கா இடது மைனஸ் வரும் மைனஸ் 2z ஈக்குவல் டு 5 இது பிளஸ் 10 இங்க வந்தா மைனஸ் 10 மாறும். இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுங்க பை பெருங்க 2 ஒன்னா 2 குறுக்கு பெருங்க 1ஐயும் 3yையும் பெருக்கினா 3y மைனஸ் 2 பெருக்கினா 4z ஈக்குவல் டு 5 மைனஸ் 10 வேற வேற குறி 10ல் 5 கழிச்சா 5 என்ன 5 பெரிய நம்பருக்குங்களா மைனஸ் 5. இப்போ பாருங்க 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு இந்த 2 வகுத்தலுக்கு இங்க வந்தா பெருக்கலாம் மாறும். ஏற்கனவே ஒரு மைனஸ் 5 இருக்கு. அப்போ மைனஸ் 5 2 பெருக்கினா மைனஸ் 10. இது ரெண்டாவது சமன்பாடு. அடுத்தது மூணாவது சமன்பாடு தான் ரொம்ப ரொம்ப கவனமா எடுக்கணும். பாருங்க முதல் 2 பகுதி எடுத்துட்டு முதல் சமன்பாடு அடுத்த 2 ரெண்டாவது சமன்பாடு. இப்போ பாருங்க இது 2 எடுத்தா என்ன ஆகும் பாருங்க இங்க z இருக்கு இங்க yz இருக்கு. அப்ப நமக்கு சமன்பாட்டுல yz தான் வரும். பாருங்க yz இருக்க மாதிரி ஏற்கனவே ஒரு சமன்பாடு இருக்கு. அப்ப என்ன செய்ய முடியாது இந்த மூணாவது பகுதியும் நாலாவது பகுதியும் எடுக்க முடியாது. அப்ப என்ன செஞ்சுக்கலாம்னா இதை எடுத்துக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்டையும் லாஸ்ட்டையும் எடுக்க போறோம். இந்த முதல் பகுதியவும் லாஸ்ட் பகுதியும் எடுக்க போறோம். என்ன இருக்கு x பிளஸ் 20 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 20 ஈக்குவல் டு கடைசி பகுதி பாருங்க 110 மைனஸ் ஆஃப் y பிளஸ் z 110 மைனஸ் ஆஃப் y பிளஸ் z. சரியா? இப்போ பாருங்க எக்ஸ் இந்த ஃபுல் பிராக்கெட் மைனஸ் அப்படியே இடத்துக்கு வந்தால் ப்ளஸ் தான் மாறுமா ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z. இந்த முழு பிராக்கெட் இங்கே வந்தால் ப்ளஸ் தான் மாறிச்சு. மைனஸ் இருக்க சேர்த்து இங்கே வந்தால் ப்ளஸ் தான் மாறிடுச்சு. 110 இது ப்ளஸ் 20 இங்கே வந்தால் மைனஸ் 20 மாறும். இப்போ பாருங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 110ல் 20 கழிச்சா 90. இதான் என்னது மூணாவது சமன்பாடு. நம்ம என்ன செஞ்சிட்டோம் 3 சமன்பாடுகளை நம்ம உருவாக்கிட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதுல பாருங்க இங்க ஒய்யும் z இருக்கு இதுல எக்ஸும் ஒய்யும் இருக்கு இதுல xyz இருக்கு. இப்போ இந்த முதல் சமன்பாட்டையும் மூணாவது சமன்பாட்டை எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸை நீக்கணும் அப்படின்னா நமக்கு ஈஸியா இந்த இது வந்துடும் ஒய்யும் z இருக்க மாதிரி வந்துடும். நம்ம ஈஸியா கணக்க முடிச்சிடலாம். அப்ப பாருங்க இங்க முதல் சமன்பாட்டுல எக்ஸோட கெழு 2 இருக்கு இங்க எக்ஸோட கெழு என்ன இருக்கு 1 இருக்கு. அப்போ இந்த சமன்பாட்டை 2 கொண்டு பெருக்கணும். முதல் சமன்பாட்டை நம்ம அப்படியே எழுதிடலாம். பாருங்க முதல் சமன்பாட்டை நம்ம இந்த இடத்துல அப்படியே எழுத போறோம். எந்த மாற்றமும் இல்லை. என்ன அப்படின்னா முதல் சமன்பாடு 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 20. சரியா? ஆனா மூணாவது சமன்பாட்டை நம்ம 2 கொண்டு பெருக்க போறோம். ஏன் அப்படின்னா இங்க 2 வரணும் இங்க 1 இருக்கா. அப்போ 2 2x 2 கொண்டு பெருக்குனா பிளஸ் 2y இங்க 2 கொண்டு பெருக்குனா பிளஸ் 2z இதை 2 கொண்டு பெருக்குனா 180 92 கொண்டு பெருக்குனா 180. இப்போ பாருங்க என்ன செய்யலாம் குறிய மாத்திடலாமா. இது பிளஸ் இருக்கு மைனஸ் பிளஸ் இருக்கு மைனஸ் பிளஸ் இருக்கு மைனஸ் பிளஸ் இருக்கு மைனஸ். இப்போ நமக்கு எது கேன்சல் ஆகும் பாருங்க பிளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்க மைனஸ் 3y மைனஸ் 2y என்ன வரும் மைனஸ் 5y. இங்க இருக்கிறது நம்ம மாத்திர குறியை தான் பார்க்கணும் மைனஸ் 2z ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க மைனஸ் 20 மைனஸ் 180 அப்ப என்ன வரும் மைனஸ் 200 மைனஸ் 200. இதான் என்னது நமக்கு தேவையான சமன்பாடு. எந்த சமன்பாடுன்னு எடுத்துக்கலாம் நம்ம நாலாவது சமன்பாடு எடுத்துக்கலாமா. இது நாலாவது சமன்பாடு. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா சமன்பாடு 2ஐயும் சமன்பாடு 4ஐயும் தீர்க்க போறோம். ஏன்னா இங்கேயும் yz இங்கேயும் yz. அப்ப பாருங்க சமன்பாடு 2 மற்றும் 4ஐ தீர்க்க 2 மற்றும் 4ஐ தீர்க்க இந்த 2 சமன்பாடுகளை நம்ம தீர்க்க போறோம்.
எதை நம்ம ஈஸியா வெளியேற்றலாம் பாருங்க. இங்க 4z இருக்கு, இங்க 2z இருக்கு. குறிய பார்க்க வேண்டாம் சரியா? அப்ப இத 2 கொண்டு பெருக்கணும்னா நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? z வெளியே பண்ணிடலாம். அப்போ நமக்கு 2வது சமன்பாடு எந்த மாற்றமும் இல்ல. அப்படியே எடுத்து எழுதுங்க. 2வது சமன்பாட்டுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன இருக்கு? 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு 10. ஆனால் இந்த 4வது சமன்பாட்டை நம்ம பெருக்கணும். எதை கொண்டு? 2 கொண்டு பெருக்கலாமா? பாருங்க இது 2 கொண்டு பெருக்குனா மைனஸ் 10y. இதை 2 கொண்டு பெருக்குனா மைனஸ் 4z. இதை 2 கொண்டு பெருக்குனா மைனஸ் 400. மைனஸ் 400 சரியா? இப்போ இங்கேயும் மைனஸ் 4z, இங்கேயும் மைனஸ் கேன்சல் ஆகாது. வேற வேற குறியா இருக்கணும். அப்போ ஃபுல்லா குறியை மாத்துங்க. இங்க மைனஸ் இருக்கு பிளஸ், இங்க மைனஸ் இருக்கு பிளஸ், மைனஸ் இருக்கு பிளஸ். இப்போ பாருங்க நம்ம மாத்திர குறியை தான் பார்க்கணும். பிளஸ் 4z மைனஸ் 4z கேன்சல். 3y பிளஸ் 10y நம்ம மாத்திர குறி தான் பார்க்கணும். அப்போ 13y ஈக்குவல் டு பிளஸ் 400 மைனஸ் 10. அப்போ 400ல 10 கழிச்சா 390. அப்போ y ஈக்குவல் டு 390 பை இந்த 13 இங்க வந்தா வகுத்தலா மாறும். சரியா? கேன்சல் பண்ணுங்க. 1 13 13, 3 13 39, இந்த 0 அப்படியே வந்து. அப்ப பாருங்க y-யோட மதிப்பு 30. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? y-யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நமக்கு என்னென்ன வேணும்? x வேணும், z வேணும். இதை கொண்டு எங்க பிரதியிடலாம் பாருங்க. y ஈக்குவல் டு 30 என 2வது சமன்பாட்டுல பிரதியிட போறோம். பிரதியிடலாமா? பாருங்க y ஈக்குவல் டு 30 என சமன்பாடு 2ல் பிரதியிட. 2வது சமன்பாட்டுல நம்ம பிரதியிட போறோம். இங்க இருக்கு பாருங்க 2வது சமன்பாடு 3 அப்படியே வந்துரும். yக்கு பதிலா 30 மைனஸ் 4z அப்படியே வந்துரும். ஈக்குவல் டு இந்த மைனஸ் 10 அப்படியே வந்துரும். இப்ப பாருங்க இதை பெருக்குங்க. 3 30 90 மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 10. அப்போ மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 10. இது வந்து என்ன இருக்கு? பிளஸ் 90. இங்க வந்து என்ன மாறும்? மைனஸ் 90 மாறும். அப்ப z ஈக்குவல் டு மைனஸ் 4 z பெருக்கல் இருக்கு. நமக்கு z தான் வேணும். அப்ப இந்த மைனஸ் 4 இங்க வந்தா வகுத்தல மாறும். பிளஸ் 4ன்னு சொல்லக்கூடாது சரியா? பெருக்கல் இருக்கு. இங்க வகுத்தல மாறும். எந்த குறியும் மாறாது. மைனஸ் 10 மைனஸ் 90 ஒரே குறி. கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 100. என்ன 100? மைனஸ் 100. மைனஸ் மைனஸ் கேன்சல். 1 நாளா 4, 25 நாளா 100. அப்ப z-ஓட மதிப்பு 25. என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம? எங்க y கண்டுபிடிச்சிருந்தோம், இப்ப z கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நமக்கு என்ன வேணும்? x வேணும். அப்ப பாருங்க நம்ம y ஈக்குவல் டு 30, z ஈக்குவல் டு 25 என எதுல பிரதியிடலாம்? இந்த 3வது சமன்பாடுல பிரதியிடலாமா? சமன்பாடு 3ல் பிரதியிட. 3வது சமன்பாட்டுல நம்ம பிரதியிட போறோம். பிரதியிடுவோமா? இங்க இருக்கு பாருங்க. x பிளஸ் y பிளஸ் z ஈக்குவல் டு 90. x தான் கண்டுபிடிக்க போறோம். பிளஸ் y-யோட மதிப்பு 20 பிளஸ் z-ஓட y-யோட மதிப்பு 30 பிளஸ் z-ஓட மதிப்பு 25. எல்லாம் எதுக்கு சமமா இருக்குன்னா 90க்கு சமமா இருக்கு. அப்ப x பிளஸ் 30ஐயும் 25ஐயும் கூட்டினா 55 ஈக்குவல் டு 90. அப்ப x ஈக்குவல் டு 90. இது பிளஸ் 55 வலது பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் 55. அப்ப x ஈக்குவல் டு 90ல இருந்து 55 கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 25 வரும். 25 வருமா? 35 வருமா? 35 வரும் சரியா? 35 வரும். x ஈக்குவல் டு 35. பாருங்க நம்ம எல்லா மதிப்புகளையும் கண்டுபிடிச்சோம். எடுத்து எழுதிடலாமா? therefore தீர்வுகள் என்ன? x-ஓட மதிப்பு 35, y-யோட மதிப்பு 30, z-ஓட மதிப்பு 25. இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வுகள். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.